அரியதோர் நம சிவாய மாதி அந்தமானதும் ஆனிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவாக்கியம் தோட தோட பாவமாங்கை தூர தூர ஓடவே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நமசிவாய என்ற அஞ்செழுத்தே ஆதியும் அந்தமும் ஆகியுள்ளது. எஞ்சான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் 30 தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நம சிவாயா என்பதே. அதுவே அனைத்தும் அடங்கிய ஓரெழுத்தையும் என் உயிர் வலையையும் விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓரெழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்து இந்த சிவாக்கியம் என்ற நூலை சொல்லியிருக்கிறேன். இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகள் யாவும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும். அரியதோர் நம சிவாய மாதி அந்தமானதும் ஆனிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவாக்கியம் தோட தோட பாவமாங்கை தூர தூர ஓடவே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நமசிவாய என்ற அஞ்செழுத்தே ஆதியும் அந்தமும் ஆகியுள்ளது. எஞ்சான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் 30 தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நம சிவாயா என்பதே. அதுவே அனைத்தும் அடங்கிய ஓரெழுத்தையும் என் உயிர் வலையையும் விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓரெழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்து இந்த சிவாக்கியம் என்ற நூலை சொல்லியிருக்கிறேன். இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகள் யாவும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும். அரியதோர் நம சிவாய மாதி அந்தமானதும் ஆனிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவாக்கியம் தோட தோட பாவமாங்கை தூர தூர ஓடவே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நமசிவாய என்ற அஞ்செழுத்தே ஆதியும் அந்தமும் ஆகியுள்ளது. எஞ்சான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் 30 தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நம சிவாயா என்பதே. அதுவே அனைத்தும் அடங்கிய ஓரெழுத்தையும் என் உயிர் வலையையும் விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓரெழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்து இந்த சிவாக்கியம் என்ற நூலை சொல்லியிருக்கிறேன். இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகள் யாவும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும். அரியதோர் நம சிவாய மாதி அந்தமானதும் ஆனிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவாக்கியம் தோட தோட பாவமாங்கை தூர தூர ஓடவே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நமசிவாய என்ற அஞ்செழுத்தே ஆதியும் அந்தமும் ஆகியுள்ளது. எஞ்சான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் 30 தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நம சிவாயா என்பதே. அதுவே அனைத்தும் அடங்கிய ஓரெழுத்தையும் என் உயிர் வலையையும் விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓரெழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்து இந்த சிவாக்கியம் என்ற நூலை சொல்லியிருக்கிறேன். இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகள் யாவும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும். அரியதோர் நம சிவாய மாதி அந்தமானதும் ஆனிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவாக்கியம் தோட தோட பாவமாங்கை தூர தூர ஓடவே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நமசிவாய என்ற அஞ்செழுத்தே ஆதியும் அந்தமும் ஆகியுள்ளது. எஞ்சான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும்
முக்கோடி தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நம சிவாயா என்பதே. அதுவே அனைத்தும் அடங்கிய ஓரெழுத்தையும் என் உயிர் வலையையும் விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓரெழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்து இந்த சிவவாக்கியம் என்ற நூலை சொல்லியிருக்கிறேன். இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகள் யாவும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும். அரியதோர் நம சிவாய மாதி அந்தமானதும் ஆனிரண்டு 100 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவாக்கியம் தோட பாவமாங்கை தூர ஓடவே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. நமசிவாய என்ற அஞ்செழுத்தே ஆதியும் அந்தமும் ஆகியுள்ளது. எஞ்சான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் முக்கோடி தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நம சிவாயா என்பதே. அதுவே அனைத்தும் அடங்கிய ஓரெழுத்தையும் என் உயிர் வலையையும் விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓரெழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்து இந்த சிவவாக்கியம் என்ற நூலை சொல்லியிருக்கிறேன். இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகள் யாவும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும்.